கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமின்களாக இருக்கின்ற நமக்கு ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கின்ற, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பல வழிகளை இறைவன் ஏற்படுத்தியிருக்கார். மூமின்களுக்கு ஏற்படுகிற ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்காமல் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நமக்கு ஏற்படுற ஒரு சின்ன சின்ன துன்பத்துல கூட அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற, இறைவனை நேசிக்கிற பல வழிகளை வைத்திருக்கிறான். அதிலே மிக முக்கியமான ஒரு நாள், சூரியன் உதிக்கிற நாளிலேயே சிறந்த நாளாக இந்த ஜும்மாவுடைய நாளை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா இந்த ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு தயாராகி வருகிறோம் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம யாரையும் நம்ம குறை சொல்வதற்காக இல்லை, நம்மை அசை போட்டு நம்மை நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உண்டாக்குகிற இந்த ஒரு சூழ்நிலையை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஏனென்றால் இஸ்லாமிய கட்டமைப்புல மிக முக்கியமான ஒரு தளம் என்பது இந்த ஜும்மாவுடைய தளம். இந்த ஜும்மாவுடைய நாள், இன்றைய தினத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்து சொல்ல சொன்னார்கள். அது ஒரு முறை நாம் ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 முறை நம் மீது அருள் புரிகிறான், பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்துல இந்த ஜும்மாவுடைய நாள்ல யார் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்பாகவே, இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்பாகவே முன்கூட்டி வருகிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான நன்மைகள், குர்பானி கொடுத்த நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த, மாட்டை குர்பானி கொடுத்த, ஆட்டை குர்பானி கொடுத்த, கோழியை குர்பானி கொடுத்த, முட்டையை குர்பானி கொடுத்த நன்மைகளை இறைவன் நமக்கு தருகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாள்ல நம்ம அதற்காக முற்பட்டு இன்னைக்கு எப்படியாவது குர்பானியுடைய நன்மையை சம்பாரிச்சணுன்றதுக்காக உள்ள வருகிறோமா, வேகமா வர்றதுக்கு முயற்சிக்கிறோமா என்று சிந்திச்சு பாருங்க. ஏனால் இந்த ஜும்மாவுடைய நாள் வந்து அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் உதிக்கிற நாளே சிறந்த நாளை ஏன் வச்சிருக்கான் தெரியுங்களா? இந்த ஜும்மாவுடைய நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே போன நாள், அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள், அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த நாள், இந்த உலகத்தை அழிக்க போகிற நாள், எல்லாமே இந்த ஜும்மாவுடைய நாட்கள். எவ்வளவு ஒரு சிறப்பு! ஒரு பெருநாளை போன்று கொண்டாட வேண்டிய இந்த ஒரு நாள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு ஸ்பெஷலா சாப்பிடணும், அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. நமக்கு இன்னைக்கு வந்து மட்டன் இல்லாம சிக்கன் இல்லாம இன்னைக்கு கிடைக்காது, அதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, ஏதாவது ஒண்ணு முக்கியமான வாங்கணும், என்னன்னா பாய் வீட்டுல இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனா இந்த நன்மையான விஷயங்களை சம்பாதிக்கிறது நம்ம திட்டமிடுறோமா? சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் என்னை உட்பட நான் சொல்லுகிறேன். அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்ன? நன்மையை சம்பாதிப்பதற்காக விரைவாக உள்ளே நுழைவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக வரக்கூடியவங்க முதல் சஃப்ல முன்னாடி வந்து சஃப்ல உட்காருங்க. அன்னைக்கு ரசூலா நிறைய ஒழுக்கம் சொன்னாங்க, பெரும்பாலும் அதை பின்பற்றுறோம். அன்னைக்கு கடமையான குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை போட்டு அத்தரை பூசி பல பலன்னு மாப்பிள மாதிரி அன்னைக்கு பெருநாள் நாள் போல அன்னைக்கு நாம இருப்பதுல எந்த தப்பும் இல்லை. ரசூலுல்லாஹ் நமக்கு அதிகமா அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. முன்னேறத்துல வந்து முதல் சஃப்ல உட்கார்றது, அதே மாதிரி சாஞ்சு ஓரமா உட்கார்றதோ அல்லது மூலையில உட்கார்றதோ அந்த மாதிரி இல்லாம முதல் வரிசை பூர்த்தி முடியாதவங்க இயலாதவங்க உட்கார்றாங்கன்னா அவங்க விதிவிலக்கானவங்களா போயிருவாங்க. ஆனா மத்தவங்கள என்ன நினைக்கிறோம்? ஓரமா போய் உட்காருவோம் பாய், அவர் பயன் பண்ணி முடிக்கிட்டு நான் ஏஞ்சி தொழுகிறேன் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடறோம்? ஓரமா போய் சாஞ்சிடறோம். இந்த மாதிரியான நிலை இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் கூடுதல் கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் செயல்பட வேண்டும்.